ஆண்டு இந்த நிகழ்வை நான் எப்படியாவது தட்டி கழிக்க வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இருந்தேன். ஆனால் நம்முடைய சுந்தரம் அவர் இந்த ஜூன் மாதம் பிறந்துட்டாலே அவருக்கு மற்ற வேலையை பார்க்க மாட்டார். அதே போல எஸ்.எம். குமார், ஜெகதீஷ் முக்தாள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து நிர்பந்தப்படுத்தி இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார். உளப்பூர்வமான ஒப்புதல் இல்லாத காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சியில யாரையும் நான் அழைக்கவில்லை. நம்மவர்கள் மட்டுமே வந்து வாழ்த்தட்டும் என்று ஒப்புதல் அளித்தேன். எல்லோருக்கும் தெரியும், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிறந்த நாள் விழாவை எடுக்க வேண்டும் என்று முதலில் சொன்ன பொழுது அன்றைக்கு அலுவலகத்தில் கேக்கெல்லாம் வெட்டி வைத்து தயாராக இருந்த பொழுதும் நான் தலைமை செயலகத்தில் இருப்பதாக கூறி 9 மணி வரையில் அலுவலகத்துக்கு வரவில்லை. ஏனென்றால் நான் பிறந்த நாள் விழா எடுப்பதிலே ஈடுபாடு இல்லாத. ஆனால் இன்றைக்கு ஒப்புக்கொண்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த விழாவே இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது என்கிற காரணத்தினால், இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று என்று ஆகிவிட்ட காரணத்தினால் அந்த நீரோட்டத்தில் நானும் கலங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியிருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப எளிமையாக நடந்தாலும் இதில் சிறப்பு என்னவென்று சொன்னால், இதுவரை இந்த அரங்கில் நடந்த நிகழ்வில் இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்ததில்லை. அதுக்கு காரணம் எனக்கு புரியல. செக்யூரிட்டி அது ரொம்ப எனக்கு ஒரு மன நிறைவான ஒன்று. அதே போல பிற நிகழ்ச்சி என்று சொன்னால் நிர்வாகிகள் தூங்க விட மாட்டார். இந்த நிகழ்ச்சி நடக்கிற வரையிலும் தொலைபேசி பேசுகிறேன். ஆனால் என்னுடைய பிறந்த நாள் என்றால் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன். போன் பண்ணி யாராவது கேட்டா கூட வேண்டாம், உங்க வேலையை பாரியானோம், எவ்வளவு தடுக்க முடியுமோ அவங்க தான் தடுத்துட்டு இருக்கேன். அதையெல்லாம் கடந்து கூடியிருக்கிற இந்த கூட்டம் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பதை தாண்டி நான் உங்களுக்காக ஆற்றியிருக்கிற அந்த தொண்டுக்கு கொடுத்திருக்கிற கைமாறாக நான் கருதுகிறேன். இந்த தொடக்கத்தில் பேசியவர்கள் சில பேர் சொன்னார்கள், இந்த தெய்வத்திற்கு விழா என்று. தெய்வத்தை நான் ஏற்றுக்கலாம் இல்லையோ, கலைஞர் சொன்ன மாதிரி அந்த தெய்வமே என்ன ஏற்றுக்குமா? எப்படி தெய்வத்தை ஏற்றுக்க முடியும்? ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆத்திகம் நம்புங்க நடக்கும்னு சொல்லுது, கடவுளை நம்புங்க நடக்கும். நாத்திகம் என்ன சொல்லுது? நடக்கத்தான் நம்புறோம். ஆத்திகம் என்ன சொன்னது? கடவுள் பேர்ல மக்களுக்கு தொண்டு செய்யுது. நாத்திகம் என்ன சொல்றேன்? இதுக்கு இடையில ஒரு புரோக்கர், நாங்களே மக்களுக்கு தொண்டு செய்யறோம். இதுதான் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அதுல டீப்பா போக விரும்பவில்லை. ஆனாலும் கொஞ்சம் நீங்க யோசிக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சாக்ரட்டிஸ் தொடங்கி வைத்த இந்த பகுத்தறிவு சிந்தனை தந்தை பெரியார் அவர்களால் அவருடைய கடைசி காலம் வரை சுடர் மங்காமல் கட்டி காத்த அந்த பகுத்தறிவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தான்? ஏன் கடவுளை பெரியார் எதிர்த்தார்? பெரியார் மனிதனுக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது, சாதி மதம் இருக்கக்கூடாது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பெரியார் சொல்கிறார். உடனே ஆஸ்திகள் சொல்லுகிறார்கள், இது வர்ணாசிர தர்மம், இதை நீங்க ஏற்கக்கூடாது. ஓ அப்படியா, அந்த வர்ணாசிர தர்மத்தை நான் ஏற்க மாட்டேன். இந்த வர்ணாசிர தர்மம் மதத்தின் அடிப்படை கோள். ஓ அப்படியா,
எனக்கு இதுவரை தெரியாமல் போய்விட்டு இந்த மதமே எனக்கு வேண்டாம் என்கிறார். அடுத்து சொல்லுகிறார்கள், இந்த மதம் கடவுளை உருவாக்கியது. ஓ, மூல காரணம் நீதான் அந்த ஜாதிக்கு, கடவுளே வேணான்றார். அப்படி இந்த சாதிய பாகுபாடு வேறுபாடுகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? உதாரணம், இப்ப ராமர் கோயில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் உலகளவில் பேசக்கூடிய அளவுக்கு. ராமர் சிலையை செய்தது யார்? ஒரு கட்டிட தொழிலாளர். கோயிலை கட்டியது யார்? தொழிலாளர். அந்த சிலையை கருவறை வைத்தது யார்? ஒரு மனிதர். அந்த சிலைக்கு 3 நாள் உயிர் கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுத்தது யார்? மனுஷன். அதுக்கப்புறம் நம்ம போய் வேண்டாம் வேண்டாம் கோரிக்கை வைக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிந்தனைக்கு விடுகிறேன். பல பேர் கடவுளை நம்பிட்டு அடுத்த வேலைக்கு போக மாட்டான். நல்லது நடந்தாலும் கடவுள் இருப்பான், கெட்டது நடந்தாலும் கடவுள் இருப்பான். அது இருக்கும். அது ஒரு நம்பிக்கை. இந்த காலத்தில் நான் நினைக்கிறது, சில பிள்ளைகள் அல்ல சில மனிதர்கள் வாத்தியாருக்கு அப்பா அம்மாவுக்கு பயப்படுவான், அப்பா அம்மாவுக்கு பயப்படாத வாத்தியாருக்கு பயப்படுவான், வாத்தியாருக்கு பயப்படாத ஊருக்கு பயப்படுவான், ஊருக்கு பயப்படாதவன் சமூகத்துக்கு பயப்படுவான், சமூகத்துக்கு பயப்படாத போலீஸ் ஸ்டேஷன் பயப்படுவான், சட்டம் ஒழுங்கு சிறை எதுக்குமே பயப்படாதவன் எப்படி அவனை கட்டுப்படுத்துவான்? அப்போ நீ தப்பு பண்ணேன்னா உன்னை கொதி எண்ணெயில போடுறதுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார் என்று சொல்லி மனிதர்களை நெறிமுறைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடுதான் மதமும் கடவுளும் என்று நான் கருதுகிறேன். அதுதான் சரியாக இருக்கு. எது எப்படியோ என்னை கடவுளாக்க வேண்டாம். நான் மஞ்சுநாதத்துக்கு போறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் நம்முடைய பொதுச் செயலாளர் தொழிலாளர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். நான் எப்போ பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சேனோ அப்ப இருந்து இந்த நாளை கட்டுமான தொழிலாளர் தினமாகத்தான் அறிவித்து கொண்டாடி வருகிறோம். ஏனென்றால் இந்த நாடு விடுதலை பெற்றது அல்லது விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இருந்து யாரை தொழிலாளியாக நினைத்தார்? யாருக்கான சட்டங்கள் போடப்பட்டன? மாத சம்பளம் பெறக்கூடியவர்கள், பணி பாதுகாப்பு இருக்கிறவர்கள், வேதாலும் காய்ந்தாலும் 1ஆம் தேதி சம்பளம் உறுதி உத்தரவாதம் என்று இருந்தவர்களை மட்டும்தான் தொழிலாளியாக கருதினார்கள். அவர்களுக்கு ஆங்கிலேய இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு 44 சட்டங்களை போட்டார்கள். ஆனால் பணிக்கு உத்தரவாதம் இல்லாத, வேலைக்கு நிரந்தரம் இல்லாத, நிரந்தர முதலாளி இல்லாத, வேலைக்கு போனால் வீட்டுக்கு திரும்பி வருகிறோம் என்கிற பணி பாதுகாப்பு இல்லாத கோடிக்கணக்கான தொழிலாளர்களை பற்றி இந்த நாடு சிந்திக்கவில்லை, ஆண்டவர்கள் சிந்திக்கவில்லை, ஆள துடித்தவர்கள் சிந்திக்கவில்லை, கட்சிகள் சிந்திக்கவில்லை, தொழிற்சங்கங்கள் சிந்திக்கவில்லை. அந்த இடத்தில் இவர்களுக்கு சட்டம் வேண்டும் என்று சிந்தித்தவன் நான், அவர்களுக்காக போராடியவன் நான். எம்ஜிஆர் வீட்டுக்கு முன்னாலேயே மறியல் செய்து ஒரு முதலமைச்சர் வீட்டு முன்னால் தமிழ்நாட்டில் மறியல் செய்த ஒரு வரலாற்றை உருவாக்கிய பெருமை இந்த பொன்குமாருக்கு உண்டு. அவரால் 82 போடப்பட்ட உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் தான் இன்றைக்கு இருக்கிற கோடிக்கணக்கான, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. 82 அந்த சட்டம் வந்தது. 94 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கட்டுமான தொழிலாளருக்கான வாரியத்தை அமைத்தார். சட்டப்பேரவையில் அவர்கள் சொல்லுகிற பொழுது சகோதரர் பொன்குமார் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று மே தின பரிசாக கட்டுமான தொழிலாளிக்கு வாரியம் அமைக்கப்படுகிறது என்று அவர் பேசிய சட்டப்பேரவை உரை இன்றைக்கும் சட்டப்பேரவையில் இல்லாமல் இருக்கிறார். அதன் பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழிலாளிக்கும் வாரியத்தை அமைத்தார்.
18 வகையான தொழிலாளர்களுக்கு வாரியம். 94 தமிழ்நாட்டில் கட்டுமான தொழிலாளிக்கு வாரியம் வந்த பிறகு 96 மத்திய அரசு சட்டம் போட்டது. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கும் கடும் முயற்சி நானும் மறைந்த மாமனிதர் குலசேகர் அவர்கள் எடுத்தோம். பல பிரதமர்களை சந்தித்திருக்கிறோம். டெல்லிக்கு 45 பேர் பயணமாக சென்று அந்த அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், ஜனாதிபதி சந்தித்தோம். அதனுடைய விளைவாக 96 மத்திய சட்டம் வந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் கட்டுமான தொழிலாளிக்கு வாரியம் அமைக்கப்பட்டு பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தொழிலாளி வேலைக்கு போன தொழிலாளி இறந்து போனால் இங்க சொன்னார், யார் உங்க குடும்பத்திற்கு பாதுகாப்பு? முதலாளி வீட்டுக்காரர் கேட்டா நாட்டுக்காரர்கள், கான்ட்ராக்டர் கேட்டா இன்ஜினியருக்கு, இன்ஜினியர் கேட்டா மேஸ்திரிக்கு, மேஸ்திரி என்ன பண்ணுவார்? ஆக சாலையில் செத்து கிடந்த நாய்க்கு சமமாக கருதப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர் இறந்து போனா கூட 1 லட்சம், ஒரு சாதாரண சித்தாள் தாய் கட்டுமான பணியின் போது இறந்து போனால் 5 லட்சம் அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் பெறக்கூடிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெருமை எனக்கு இருக்கிறது. வீடு இல்லாத தொழிலாளி வீடு கட்டிக் கொள்வதற்கு 4 லட்சம் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை இப்போது அறிவித்திருக்கிறோம். திருமணத்திற்கு பணம், பேருக்கான உதவி, பிள்ளைகள் படிப்பதற்கு கல்வி, 60 வயதில் ஓய்வூதியம், குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளிக்கு மாதம் 1000 ரூபாய் உதவி, இப்படி எண்ணற்ற திட்டங்களும் பாதுகாப்புகளும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது என்னால் வந்தது என்பதால் என்னுடைய பிறந்த நாளை கட்டுமான தொழிலாளர் தினமாகத்தான் கடைபிடித்து வருகிறோம். ஒரு நிறைவான நாள். நேற்று கூட நான் திண்டுக்கல்ல பேசும்போது சொன்னேன், எப்படியாவது குறிப்பிட்டார், மனித வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ரொம்ப குறைவான காலம். ஒரு சராசரி ஒரு காலத்தில் இந்தியா விடுதலை பெறுகிற பொழுது மனிதனுடைய சராசரி வயது 30 to 35, அதுவே சென்று கொள்வான். ஆனால் இன்றைக்கு 60 to 70 வயது. சரி, 60 வயது 60 வயதுல இரவு 30 வயசு, மீதி 30 ஆண்டு. அதுல 20 வயசு வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. மீதி 10 ஆண்டு காலம். இந்த 10 ஆண்டு காலத்தில் பகல் எவன் ஒருவன் சமூகத்தில் தன்னுடைய அடையாளத்தை பதித்து விட்டு செல்கிறானோ அவன்தான் உண்மையான மனித பிறவிக்கு சொந்தக்காரன். ஆகவே நான் திண்டுக்கல் சொல்ல சொன்னேன், நான் சாகிற பொழுது மன நிறைவோடு சாவேன், நான் ஒரு சாதனையாளராக சாவேன். தமிழ்நாட்டில் வாரியம், இந்தியா முழுவதும் வாரியம் வந்தது. அதை தாண்டி இன்றைக்கு 18 வகையான வாரியம். விவசாய தொழிலாளிக்கு வாரியம், நெசவு தொழிலாளிக்கு வாரியம், சலவை தொழிலாளிக்கு, சவர தொழிலாளிக்கு, டிரைவர்களுக்கு, நடைபாத வியாபாரிகளுக்கு, இப்படி எல்லா தொழிலாளிக்கும் பாதுகாப்பு சட்டம் வாரியம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை பெற்றுக் கொடுத்த பெருமை எனக்கு இருக்கிறது. ஆகவே நான் ஒரு சாதனையாளராக இன்றைக்கு இருக்கிறேன். சிறுமையாளர் சொன்னாங்க, நீங்க எல்லாம் தொண்டர்களாக இருக்க வேண்டும், உறுப்பினராக இருக்கக்கூடாது. தொண்டர், அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். தொண்டு உள்ளம் இருக்கும். ஒரு தொண்டு உள்ள மனித வாழ்க்கையில் இருந்தால் நீ சாதனையாளர். சாதனைக்கு பெரிய உக்ரைனில் நடக்கிற போரை போய் சமாதானப்படுத்துறது சாதனை இல்லை. உங்க வீட்டு பக்கத்துல சாலையில ட்ரைனேஜ் திறந்து கிடக்குது, சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சொல்லி அதை 3 நாள் நீ சாதனையாளர். சாலையில் அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தா சாதனையாளர். கண்டு தெரியாதவன சாலையை கடக்க உதவுனா சாதனையாளர். அதுவே சாதனைக்கு அளவில்லை, மனசு மட்டும்தான். அதுவே அந்த மனது உங்களுக்கு இருக்கணும், அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கூட்டத்தை கூட நாடாளுமன்ற தேர்தலும் தொழிலாளர்களுடைய நிலையும் என்கிற தலைப்பில் தான் கருத்தரங்கம் வச்சிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இந்தியாவை ஆண்டது. ஆங்கிலேயர் போன்ற தொழிலாளருக்கான சட்டங்கள் 44 சட்டங்களை சுருக்கி 4 கோடுகளாக மாற்றினார். எதற்காக? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக. மீண்டும் ஒரு முறை ஒருவேளை ஒரு மெஜாரிட்டியோடு அவர்கள் வந்திருந்தால்
இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் மாற்றப்பட்டிருக்கும், ஜனநாயகம் படுகொலிக்கு தள்ளப்பட்டிருக்கும். நல்ல வேளை இந்திய மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு கடிவாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்கிற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நாம் பதிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒருவேளை மீண்டும் மிருகபலத்தோடு பிஜேபி வந்திருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாரியம், இந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய 6000 கோடி பணம், இவை அனைத்தும் ஒன்றிய அரசு தன் டெல்லிக்கு மாற்றியிருப்பார். அது இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அது இந்த தேர்தல் கொடுத்த பாடம். ஆனால் அந்த உணர்வோடுதான் இன்றைக்கு அந்த வாரியத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். வாரியத்தில் இந்த ஆண்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். 9 அறிவிப்புகள் கொடுத்தோம். பெண்களுக்கான ஓய்வூதிய வயதை 50லிருந்து 55 குறைக்க வேண்டும். 60 வயதுக்கு பிறகு பாதுகாப்பு இல்லாத தொழிலாளர். இந்த காலத்தில் நான் எல்லா புத்தகங்களிலும் பேசிக்கொள்கிறேன். ஏன்னா வந்திருக்கிறவர்கள ஒரு 10-50 பேராவது அதை உள்ளத்தில் வாங்கணுன்றதுக்காக. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடைசி காலம் கொடூரமானது, மிக கொடூரமானது, மிக மிக கொடூரமானது. வாழ்கிற பொழுது அவன் எவ்வளவு ஜாம்பவனாக வாழ்வான். மனைவி தண்ணின்னு அடிச்சு கட்டி வந்து நிற்பான், பிள்ளைங்க டாயின்னா நிற்பான், ஓடி அகங்குவான். ஆனால் உனக்கு எல்லாம் அடங்கிவிட்டது, இனிமேல் உன் கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலை இல்லை, ஈச்சி சேர்ல கட்டல படுத்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அதே மனைவி உயிரோடு இருந்து ஏமா தண்ணியே கேட்டாக்கா ஏன் வாழ்வாங்க கட்ட கொண்டு வராங்குவா. நீ அப்ப யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. அப்போ இந்த கடைசி காலம் எந்த பிள்ளைகளும் தாய் தந்தை பார்க்க. நேற்று ஒரு செய்தி படித்தேன். இந்தியாவில் 50 வயதான விதவை அம்மாக்கள் 3,50,00,000 தாய்மார்கள் இன்றைக்கு ஓய்வூதியில் இருக்கிறார், ஓய்வூதியத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை நேற்று பார்த்து அதிர்ந்து போனேன். ஏன் பிள்ளைகள் பெற்றெடுத்தவர்களை கருவேப்பிலையாக பயன்படுத்தி தூக்கி போட்டு போற காலம். ஆகவே அப்படி ஒரு நிலை எல்லாருக்கும் இருக்கும். நீங்க சாமானியனுக்கு இருக்கும், சாம்ராஜ்யத்தை ஆண்டவனுக்கு இருக்கும். பல மன்னர்கள் பிள்ளைகளால் சிறைபிடிக்கப்பட்ட வரலாறுலாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே எல்லாருக்கும் இது பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வாரியத்தில் பதிவு பெற்று ஓய்வூதியம் பெற்று 60 வயதை கடந்த பிறகு அவர் அனாதையாக நிற்கக்கூடாது என்பதற்காக கட்டுமான தொழிலாளர் வாரியத்தின் சார்பாக மாவட்டத்திற்கு ஒரு ஓய்வு இல்லத்தை உருவாக்க வேண்டும், முதியோர் இல்லத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் நிதித்துறை அனைத்து கோரிக்கையும் நிராகரித்து அடுத்த ஆண்டு பார்த்து நான் சொல்லிட்டேன். ஏன் உங்ககிட்ட நீங்க பணம் வச்சுக்கிறீங்க, கொடுத்துருங்க, 18 வாரியத்தை நாங்களும் கொடுக்கணும் என்று அனைத்தையும் புறக்கணித்து விட்டது நிதித்துறை. இருந்தாலும் நேற்று அமைச்சரும் நம்முடைய துறையினுடைய செயலாளர் ரொம்ப அற்புதமான, நம்மளை விட தொழிற்சங்கத்தை விட 100 மடங்கு முன்னோக்கி பாயினார் தொழிலாளர். அவர் சொல்றார், அடுத்த இந்த ஆண்டுக்குள் 50 லட்சம் தொழிலாளர்களை நம்ம வாரியத்தில் சேர்க்கணும். ஒரு செக்ரட்டரி அவரிடத்தில் நான் பேசுகிற சொன்னேன், இந்த ஓய்வு இல்லத்தையாவது நம்ம உருவாக்கி இருக்கலாம், முதியோர் இல்லத்தை. ஒரு பல விஷயங்களை சொல்லிட்டு 2 விஷயத்த சொன்னாரு. யார் பிரச்சனை இருக்காங்களான்னு தெரியல, இருக்காங்க. 2 விஷயத்த சொன்னாரு. ஒன்று, ஒரு 10-20 பேர்கிட்ட மனு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன 10-20 பேர் 1000 மனுக்களை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர்கள் அதை செய்யணுன்ற ஆர்வம். இன்னொரு செய்தியை சொன்னாரு, நாங்க கூட ஒரு நாள் செய்தி சொல்ல முடியாது, ஆனால் அதை நம்ம நடைமுறைப்படுத்த போறோம். அந்த முதியோர் இல்லம் என்பது வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பெறும். ஏன்னா எத்தனை தொழிலாளி பிளாட்பார்க்ல கிடக்கிறான் கடைசி காலத்தில், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, தங்க இடம் இல்லாம, பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு, மருமகளால் துரத்தி அடிக்கப்பட்டு, சமூகத்தில் விரட்டி அடிக்கக்கூடிய
பெரிய ஆட்கள் அப்படி இருக்கிற போது சாமானிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த முதியோர் இல்லம் நிச்சயம் அடுத்த ஆண்டுக்குள் கொண்டு வரக்கூடிய உறுதியை நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நிதி சார்ந்தது. ஈமச்சர நிதி 5000 10,000 கட்டிருக்கோம். அது போல சில நிதிகளை உயர்த்திருக்கோம். அது எப்பனாலும் உயர்த்திக்கலாம். இந்த 2 பெண்களுக்கு ஓய்வூதிய வயதை 55 குறைக்கும். இதை இந்த முதியோர் இல்லத்தை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அது இந்த பிறந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சபதமாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பாராட்டினார்கள். நம்முடைய தென்னரசு பேசும்போது சொன்னாரு, எல்லாரும் வாழ்க்கை வயது இல்லைன்னு, நீங்க ஏதோ சின்ன பசங்க தலைவர் வயசாக சொல்றீங்க. வயது என்பது மனித கூறு சம்பந்தப்பட்டது. இளமை என்பது உள்ளம் சார்ந்தது. எவன் ஒருவன் துடிப்போடு வேலை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறானோ அவன் இளமையா இருப்பான். வயசுல கணக்கிட்டு வீட்டுல படுத்தோம்னா அவர் கிழவர் ஆகிடுவார். ஆக எவர் ஒருவர் உள்ளம் துடிப்பார், சரி இன்னைக்கு இந்த வேலை பார்க்கணும், அதை பார்க்கணும். நான் கூட ஜெகதீஷ் அடிக்கடி காலில் வருவார். இவருக்கு போன் பேசுவான்னா பேசுறேன். நான் வீட்டுக்கு போய் பேசுவார். காலில் என் காலில் வரும்போது என்ன பண்றாரு, மேடத்துக்கு தொழிலாளர் 4 பேர் பேசுவாங்க. உடனே அந்த சத்தம் போட்டு பிடிங்கன்னா அப்புறம் போன பிடிச்சி கொடுப்பாரு. ஆனா அந்தந்த வேலையை அப்பப்ப செய்யணும். நீ செய்து கொண்டே இருக்கிற போது உனக்கு துடிப்பா இருக்கும். எனவே இப்படி எல்லா வகையிலும் வாங்க சம்பந்தி வர அப்படி ஒரு சேர்த்து இப்படியாக தொண்டு உள்ளம் இருந்தாலே பெரிய ஆனால் எப்படி 95 வயசு வேலை பார்க்கணும் சார். அவருக்கு மூத்த பையன் வச்சுன்னா அவரால் யூரின் போக முடியாது. அதுக்கு பையன் கட்டினான். அந்த பையோடு தான் கடைசி காலம் வரையில் உழைத்திருக்கிறார். அப்போ உழைப்பதற்கு வயது தேவையில்லை, உள்ளம் இருந்தா போதும். இந்த வெற்றியில் நாங்க வந்திருக்காரு. அவர் பாருங்க, அவருக்கு வயது நான் கேளுங்க 90. சுறுசுறுப்பா சூழல் எடுத்து சுத்திட்டு வருவாரு. மேடிக்கல் இருக்கிறாங்க. இப்ப போய் இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிறாரு. ஆமா எப்படி இருக்காரு பாருங்க. எதாவது முடிஞ்சது. ஆகவே ஒரு அடுத்தவருக்கு உதவணும், சமூகத்தில் நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இந்த 3 இருந்தால் கண்டிப்பா எல்லாரும் இளமையா இருக்கும். அதுல கொஞ்சம் தப்பு பண்ண நினைச்சாதான் கெடுதல் வந்துடும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா நாம இருக்கணும். ஒவ்வொரு நிர்வாகியும் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே 3 அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறோம். சமூக நீதி என்பது எல்லா துறையிலும் நிலைநாட்டப்பட வேண்டும். அதே போல கட்டுமான துறை இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. அந்த துறைக்கு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் நாம திட்டங்களை எல்லாம் கோரிக்கையாக வைத்து அரசிடத்தில் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். தினந்தோறும் ஒரு அறிவிப்போல் வெளிவந்து கொண்டிருக்காரு. பேப்பர்ல பார்க்கலாம். நேற்று திண்டுக்கல் முந்தினம் திண்டுக்கல் ஒரு கூட்டம் நடந்தது. நம்முடைய துணைத் தலைவர் பாலன் சொன்னார். அந்த தலைவராக இருந்தவரு இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் இந்த அமைப்பில் சேரலாம். நான் சொன்ன பில்டர், கான்ட்ராக்டர், டெவலப்பர், ரியல் எஸ்டேட் பண்றோம், லாரி உரிமையாளர், செங்கல் சேம்பர் வச்சிருக்கிறோம், போலி வச்சிருக்கிறோம், பெயர் செல்வி அறுந்தவர்கள் இப்படி சொல்லிட்டே வந்தா அவர் என்று சொல்றாரு, இது எல்லாம் நான் செய்யறேன். இதை தாண்டி 2 என்கிட்ட இருக்கு. நான் ஒரு பெரிய காலேஜ் வச்சுக்கிறேன், பெரிய ஸ்டாஃப் வச்சிருக்கேன். அவர் இந்த அமைப்பில்
தேர்வதற்கு தயாராக இருக்கிறார் என்றால் என்ன காரணம்? இன்னைக்கு பேப்பர்ல ஒரு பேர் வந்து எப்படியே வரல. ஆகவே அதுக்கெல்லாம் காரணம் நாம வந்து எந்த நோக்கத்திற்காக இந்த அமைப்பை தொடங்கினோமோ அதுல யோக்கியமா இருக்கும், நேர்மையா இருக்கும். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. இது கூட நம்ம பொதுச் செயலாளர் சுந்தரராஜ் சொன்னாரு, சொன்ன வந்திருக்கிறீங்க, ஏமாத்தவங்க பொய் சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏமாத்திரம் எப்பவுமே வாழ்க்கையில் உருப்பட முடியாது. ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி, அது என்ன செய்தின்னா, ஒருத்தர் வந்து சாவு நெருங்கிடுச்சு, யமதர்மர் மேல கீழே வராரு, வந்து அவனை பார்த்து உனக்கு இன்னைக்கு சாவு நெருங்கிடுச்சுப்பா, உன்னை கூட்டு போக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யமதர்மர் சொல்றாரு. அவன் யோசிக்கிறான், அண்ணன் நம்மளை பிடிக்க வந்துட்டாரு, சரி யமதர்மராஜாவை நம்ம என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் சந்தோஷமா இருந்துட்டு போலாம், அதற்கான சோமபானங்கள்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நல்ல காஸ்ட்லி சரக்க யமதர்மர் கொடுக்குறாரு. அவன் சாப்பிட்டாடா, இப்படி எங்க மேல ஒருத்தர் இப்படி ஒரு சரக்கு இல்லையா, அது உச்சத்துல மகிழ்ந்து அளவு மீறி கொடுக்குறான். யமதர்மர் வந்து மட்டையாயிட்டாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணா, அந்த லிஸ்ட் இருக்கு பாரு, இவன் பேர் முதல்ல அந்த லிஸ்டை எடுத்து வேற லிஸ்ட் தயார் பண்ணி கடைசியில் அவன் பேர் கொண்டாந்து வச்சுதான் 3 மணி நேரம் கழிச்சு யமதர்மர் எழுந்தாரு. எழுத்து அந்த பையனை கூப்பிட்டு கூட்டு சாவுபுறம் கூட்டு பக்தா, ரொம்ப மகிழ்ச்சி, இப்படி ஒரு இன்பத்தை நான் என் வாழ்நாள் அனுபவிக்கல, அதனால நான் ஏன் முடிவை மாற்றி போறேன், நான் இனிமே மேல இருந்து ஆள எடுத்து போறது இல்லை, கீழே ஆள எடுக்கிறேன். ஏமாற்ற நினைத்தால் உனக்கு இதான் கிடைக்கும். ஏமாற்றுவது என்பது பிறகு ஏமாற்றுவது இல்லை, வாழ்க்கையில் எதிலுமே யோக்கியமா இருந்தா வெற்றி கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு கதை. அதுவும் எதிலே படிச்சுதான். ஒரு விரல் வெட்டி, அவன் தினந்தோறும் விரல் வெட்டி தான் குடும்பத்தை நடத்தான். ஒரு நாள் ஆத்தங்கர ஓரத்தில் விரல் வெட்டி இருக்கும் போது கோடாரி தவறி ஆத்துல விழுந்து போச்சு. அதான் அவன் பிழைப்புக்கான ஒரே கருவி. 3 ஜீவி பார்த்தா கிடைக்கல. அவன் ஒரு சாமி பக்தன், உங்கள பல பேர் மாதிரி. உடனே குமர சாமியை கூப்பிட்டு, உனக்காகவே நான் என் வாழ்நாளெல்லாம் தவம் இருந்திருக்கேன், என் கோடாரி விழுந்து போச்சு, அதை நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த கடவுள் அவர் எதிர்க்க வந்திருக்கு, உண்மையான பக்தன், உண்மையான கடவுள் வந்து என்ன கேட்கிறப்ப, என் கோடாரி குழப்பு ஆத்துல விழுந்து போச்சு வேணும்ன்றான். உடனே வந்து அந்த கடவுள் ஆத்துக்குள்ள குதிச்சு ஒரு தங்க கோடாரி எடுத்தாந்து காட்டு, இதுவா பாரு கோடாரி. அவன் என் கோடாரி இல்லைன்ட்டான். 2வது ஆத்துல குதிக்கிறான், இந்த சாமி குதிக்கு குதிச்சு ஒரு வெள்ளி கோடாரி எடுத்தான்னு காட்டு, இந்த கோடாரி உள்ளதா பாருங்க. அவன் எந்த இல்லைன்ட்டான். 3வது அந்த கடவுள் உள்ள ஆத்துல குதிச்சு அவன் கோடாரி எடுத்தான்னு காமிச்சு, அவன் இதான் என் கோடாரின்னு சொன்னான். அப்ப அந்த கடவுள் வந்து இவ்வளவு நேர்மையா இருக்கிற, ஏழ்மையா இருந்தாலும் நீ இந்த வெள்ளி கோடாரியும் தங்க கோடாரியும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருச்சு. இது நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த கோடாரி எடுத்து நீ வீட்டுக்கு போறான், அவன் மொட்டாடிகிட்ட போய் சொல்றான், இது தங்க கோடாரி, இது வெள்ளி கோடாரி, இதெல்லாம் இப்படி நடந்ததுன்னு. யாரும் நம்புவாங்க? சாமி வந்து இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க? அவன் நம்பவே இல்லை. நீ எங்கேயே போய் தப்பு போயிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒரே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப ஏற்கனவே மல்லுகாரியாவும் சரி நான் நம்ப மாட்டேன், நீ வா ஆத்தங்கரைக்கு வா, இன்னொருத்தர் போடு, நீ சாமியை கூப்பிட்டு எடுத்து விடுதா பார்ப்போம். ஒரு நாள் அடுத்த நாள் போறாங்க, அதே மாதிரி ஆத்தங்கரையில போய்
ஒரு மரத்து மேல ஏறி வெட்ட போறான். அவன் முன்னாடி ஆஸ்தான் ஓரத்தில் நின்று பார்த்துக்கிறான். உள்ளந்து சாமி வருதா, இது கீழே விழுதா என்னன்னு இப்படி பாக்குறான். அப்படி பாக்குறா, இவன் தவறி கீழே ஆத்திர விழுந்துட்டான். உடனே சாமி வேண்டாம், சாமி வருது. கோடாரி எடுத்து கொடுத்த நம்பல, என் முன்னாடி வந்தா, என் முன்னாடியே போயிட்டா, அவ எல்லாம் எனக்கு வாழ்க்கையே இல்லை, என் முன்னாடி எடுத்து கொடுக்கலாம். சாமி ஆத்திர குச்சிது, போயிட்டு வந்து நயன்தாரா தூக்கி காமிச்சு, இதுக்கு முன்னாடியே பாருங்க என்ன சொல்லியிருப்பான். ஆமாண்டா, அப்புறம் அந்த கடவுளுக்கு வந்துச்சு. டேய், நீ நேர்மையானவன் பார்த்த, நயன்தாரா பார்த்தவனு முன்னாடி முடியாது. அவன் சொன்னா, ஆமா நான் நயன்தாரா இல்லைன்னுவேன், அடுத்து போய் தமன்னாவை காட்டுவேன், இது என் முன்னாடி இல்லைன்னுவேன், மூணாவது என் முன்னாடி காட்டுவேன், இவன் தான் என் முன்னாடி எண்ணுவேன், உண்மையை மெச்சுறது மூணுத்தையும் வச்சுக்கணுவேன், ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னால பாடுபட்டுருங்கள. அதனால வாழ்க்கையில ஏமாற்றுபவனுக்கும் நேர்மைக்கும் கிடைக்கிற பரிசு இதெல்லாம் பாடம். அதை ஒவ்வொரு நிர்வாகியும் பின்பற்ற. நம்ம எந்த இலக்குக்காக வந்திருக்கிறோமோ அந்த இலக்கை உண்மையா நம்ம நோக்கி பயணிக்கிறோம். அதுதான் நம்ம வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு பேர் வந்து அரங்கை நிறைத்து வெளியில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறீங்க. இதை விடாப்பிடியாக ஏற்பாடு செய்த சுந்தரராஜன், ஜெகதீசன், நம்முடைய SM குமார், அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், உடல் உழைப்பு, பொருள் உதவி இதெல்லாம் கொடுத்து இந்த நிகழ்வை சிறப்பாக்கி இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எனவே எல்லா இடத்திலும் உண்மையாக இருக்க பழைக்கலாம். வாழ்க்கை வெற்றி என்பது உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதை மட்டும் இந்த நாளில் நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.